இங்கு மட்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வலுவாக பதிவாகும், எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மிக குறைவாக இருக்கு என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவானது. நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பார்த்திருப்பீங்க. மாலை நேரங்கள் கூட அதிக அளவு மழை தீவிரமாகல. பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே தீவிரமடைந்தது. எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவானது என்பதை குறித்து இன்று மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் கூட அருமையான மழை பொழிவு, நேற்றைய தினங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக பதிவானது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு குறுகிய காலகட்டங்களில் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பாக அமையக்கூடும். ஒரு நீண்ட நாட்கள் மழைக்கு பிறகு தமிழகத்தில் பரவலாக கனமழையானது தொடங்கியிருக்கு. இது இப்படியே தொடர்ந்து நீடிக்குமா, அல்லது கனமழை பொறுத்தவரை எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகள். நிச்சயமாக அதற்கான எல்லா பதிலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு எங்கெல்லாம் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழையும் தீவிரமாகி கொண்டே தான் இருக்குது. இரவு நேரம் மழை பொழிவும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு, நேற்றைய தினங்களில் மாலை நேரங்களில் சொல்லியிருந்தோம் 48 மணி நேரம் என்று. தற்பொழுது 24 மணி நேரத்திற்கு மழை பொழிவுகள் சற்று தீவிரமடையும். பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். இதுவரை சரிவர மழை பெய்யாத இடங்கள் கூட நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக தென் மாவட்டங்களில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமாக தொடங்கியிருக்கு. இது மேலும் அடுத்து வரும் நாட்களில் தென் மாவட்டத்திற்கும் பரவலாக மழை கிடைக்கும். ஆனால் இந்த மழை போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வெயிலுடைய தாக்கம் கடந்த 3 மாதங்களாக, மே, ஜூன் மற்றும் ஜூலை 3 மாதங்களாக தென் மாவட்டத்தில் மிக கடுமையான வெப்பம் பதிவானது. ஆனால் இப்போ பெய்யக்கூடிய 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நிச்சயம் ஒரு போதுமான மழையாக இருக்காது. அப்போ எப்படிங்க மழை தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழையில தான் தென் மாவட்டத்திற்கு மழை தேவைகள் பூர்த்தியாகும். வடகிழக்கு பருவமழையில் சரியாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தென் மாவட்டங்களை நோக்கி அடுத்தடுத்த தாழ்வு மண்டலங்கள் கரை கடப்பதனால மிகப்பெரிய அளவில் நமக்கு காற்று பாதிப்பு குறைவு, மழை பாதிப்பு அதிகம். தென் தமிழகம் பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் காற்று பாதிப்பு அதிகம். ஆனால் மழை பாதிப்பு அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு இருக்கும். ஆனால் காற்று பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் சற்று வானிலையில் சில வித்தியாசங்களை வடகிழக்கு பருவமழையில் நம்ம பார்க்கலாம். சரி, அது இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதற்கு முன்பதாக தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாளில் எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்றோம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்ட பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. இரவு நேரம் மழை பொழிவாகும். பகலில் கண்டிப்பாக வெயில் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பல மாவட்டங்களில் இயல்பிலிருந்து கூடுதலாகவே வெப்பம் பதிவாக வாய்ப்பு. என்னதான் நமக்கு மழை கிடைச்சாலுமே கூட இன்னொரு பக்கம் வெப்பமும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். மழை மட்டும் பதிவானா கூட பரவாயில்ல, ஆனால் அதோட சேர்த்து வெயிலும் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கிறது. 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் சற்று உயரப்போகுது. அதே மாதிரி கடலோர மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பத்தை நம்மளால உணர முடியும். நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக காணப்படக்கூடும். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். அதில் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு மழை பகுதியாக இருக்கும். தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், தென் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயம் பார்க்கலாம். ஏன்னா டெல்டா பகுதிகளில் குறிப்பாக நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் இரவு நேரங்களில்
ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், பெரும்பாலும் வான மேகமூட்டம். இன்றைக்கு பகல்ல நல்ல ஒரு வெயில் காணப்படும். மழை தீவிரமானால் நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நேற்றைய தினங்களிலும் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திலும் டெல்டாவில் சில இடங்களில் பரவலாக மழை பொழிவும் கிடைத்துள்ளது. தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கக்கூடும். ஏற்கனவே இந்த வாரம் தொடங்கியதிலிருந்தே தென் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் வட தமிழ்நாட்டில் மட்டும் மழை பதிவாகிட்டு போயிடும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தென் மாவட்டத்தில் மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ தென் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பதிவாயிருக்கு. அது எப்படிங்க சொல்கிறீங்க தென் மாவட்டத்தில் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம வெளியிடுவோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு மழை பொழிவுகள் காத்திருக்கு என்பது குறித்து. ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சில நேரங்கள் வலுவான கனமழையாகும், சில நேரங்கள் லேசானதிலிருந்து மிதமான மழை வரையும் உறுதியாக பதிவாகும். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை தொடரும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை உறுதியாகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அறிவிப்புகளில் கொடுத்துட்டோம். மலைப்பகுதி எங்கெல்லாம் இருக்கோ, குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தேனி, தென்காசியினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரையில் 40.2 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை வேதியரண்டல் 5 சென்டிமீட்டர், திருச்செந்தூர் 4 சென்டிமீட்டர், அருப்புக்கோட்டை 4 சென்டிமீட்டர், சோழவந்தான் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சேதுபுரத்தில் 3 சென்டிமீட்டர், இளையாங்குடி 3 சென்டிமீட்டர், அரியலூரில் 3 சென்டிமீட்டர், காரைக்கால் பகுதியில் 3 சென்டிமீட்டரும், வாடிப்பட்டியில் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, காரைக்குடி பகுதியில் 3 சென்டிமீட்டரும், உபாசியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், புதுக்கோட்டையில் 2 சென்டிமீட்டரும், சென்னையில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. சோத்துப்பாறை 2 சென்டிமீட்டர், பெரியாறில் 2 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. பாருங்க எத்தனை இடங்கள், சிவகங்கை, விருதுநகர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்களில், மதுரை மாவட்டங்களில் எவ்வளவு பகுதிகளில் மழை பதிவாயிருக்குன்னு பாருங்க. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். திருச்செந்தூர், அருப்புக்கோட்டை, அரியலூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், காரைக்குடி, உபாசி, புதுக்கோட்டை, சென்னை பகுதியில் நல்ல மழை பொழிவு பதிவாயிருக்கு. இந்த உபாசியில் 2 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 2 சென்டிமீட்டர், சோத்துப்பாறை 2 சென்டிமீட்டர், பெரியாறில் 2 சென்டிமீட்டர், தரங்கம்பாடியில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம் பகுதிகள், கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவு 2 சென்டிமீட்டர், கமுதி 1 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் வால்பாறை 1 சென்டிமீட்டர், மலையூர் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவாடனை 1 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் 1 சென்டிமீட்டர், திருச்சுழி 1 சென்டிமீட்டர், தேவக்கோட்டை 1 சென்டிமீட்டர், ஒசூர் 1 சென்டிமீட்டர், செங்குன்றம் 1 சென்டிமீட்டர், கடாலடி பகுதியில் 1 சென்டிமீட்டரும், வந்தவாசி பகுதி திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர், விழுப்புரம் கோலினூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் மேட்டூரில் 1 சென்டிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு. இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து இடைவெளி விட்டு மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் எங்கெல்லாம் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதியாக இன்று மாலை நேர வானிலை அறிக்கையிலும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேர வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க.